அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவா ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. இது ரொம்ப முக்கியமான துவா. இதை சஹார் நேரத்தில் நிச்சயமாக கேட்கலாம். நம்மள பல பேருக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரர்கள் எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு. அவங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அவங்கள மன்னிச்சிட்டாங்க, அவங்களுடைய தந்தையுமே மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க மன்னிச்சதோட எந்த பலனுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க, தந்தையே நீங்களும் என்னுடைய சகோதரரும் மன்னிச்சிருந்துமே எங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு இன்னும் கிடைக்கலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அல்லாட்ட எங்களுடைய பாவத்தை தந்தையாகிய நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வஹி மூலமாக அறிவிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நபிமார்கள் எல்லா படைப்பினங்களை விடையும் அதிக இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, விரைவில் உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு தேடுறேன், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார்கள். அதன் பின் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. துவா செய்கிறதுக்காக கிப்லா முன்னோக்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நின்றுருக்காங்க. அவங்க இருவருக்கும் பின்னால் மற்ற எல்லா சகோதரருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனைவரும் பயபக்தியுடனும் பணியுடன் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய துவா ஏற்கப்படல. ஒரு நாள் 2 நாள் துவா செய்யலைங்க. அவங்க 20 வருஷமாக இந்த துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஏற்கப்படலை. அதுக்கப்புறம் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்சி தராங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தருகிற துவா சஹார் நேரத்தில் துவா கேளுங்க, நிச்சயமாக இது கபூல் ஆகும், உங்களுடைய மன்னிப்பும் ஏற்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வாங்க அந்த துவாவை பற்றி பார்க்கலாம். யா ரஜால் முஹ்மினீன லா தஹ் ரஜான யா கியாசல் முஹ்மினீன அகிஸ்னா யா முயீனல் முஹ்மினீன ஐன்ன யா முஹிப்பத் தவ்வாபீன துப் அலைனா. இதனுடைய பொருள் விஸ்வாசிகளின் ஆதரவாளனே எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே, விஸ்வாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று, விஸ்வாசிகளுக்கு உதவி புரிபவனே எங்களுக்கு உதவி புரி, தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துவாவை கண்டிப்பாக சஹார் நேரத்தில் கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய அனைத்து துவாக்களுமே கபூலாக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ்.